ஒரு சாதாரண சென்னை இளைஞன். ஸ்கூல் டேஸில் கேலி, கிண்டல், புறக்கணிப்பு, வாழ்க்கையோட பல கட்டங்களில் தோல்விகளும் மனவேதனைகளும். ஆனால் இன்னைக்கு இந்திய ஃபேஷன் உலகில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு. ஃபேஷன் கொரியோகிராஃபர், செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட், நடிகர், என்டர்பிரனர் என பல முகங்களை கொண்ட கருண் ராமன் அவர்களோட வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. போராட்டங்களால் நிரம்பிய ஒரு பயணம், கனவுகளை கைவிடாமல் வெற்றியை நோக்கி நடந்த ஒரு கதை. கருண் ராமன் யாரு, அவரோட பின்னணி, வாழ்க்கை பயணம் என்ன? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருண் ராமன் சென்னையில் பிறந்து வளர்ந்த பக்கா சென்னை மேன். இவரோட தாத்தா அழகப்ப செட்டியார் ஐஆர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருந்துருக்காரு. இவங்க அம்மாவோட சிஸ்டர் மல்லி ஒரு சினிமா நடிகை. சின்ன வயசுலேருந்தே மற்ற குழந்தைங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை கொண்டவராக இருந்திருக்காரு. இவரோட நடை, உடை, பாவனை எல்லாம் பெண் மாதிரி இருந்ததால் ஸ்கூலில் பலரோட கேலி மற்றும் விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருந்திருக்கு. பொட்டன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. லஞ்ச் சாப்பிடும்போது சாப்பாட்டில் மண்ணை அள்ளி கொட்டியிருக்காங்க. வீட்டில் அப்பா குடிச்சிட்டு வந்து இவரையும் இவங்க அம்மாவையும் அடிச்சிருக்காரு. இவங்க அம்மா மட்டுமே இவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பல நேரங்களில் தனிமையாக உணர்ந்திருக்காரு. தன்னை ஏற்றுக்காத சமூகத்தில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே அனுபவிச்சிருக்காரு. தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் துணிஞ்சு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காரு. 15-16 வயசில் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காரு. அந்த முடிவு ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. இதனால் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்திருக்கு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்காரு. இருக்க இடம் இல்லாமல் மெரினா பீச்சில் தூங்கி இருக்காரு. அப்போ தான் ஒரு ஷாக்கிங் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. லோக்கல் ரவுடிஸ் 2 பேர் அவரை கதற ரேப் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இவரை செக்ஸ் ஒர்க்கர்னு நினச்சி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க. இப்படி பல கஷ்டங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் உறுதியாக இருந்திருக்காரு. தப்பான பாதையில் போகக்கூடாது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிற அவரோட கனவு. ஒரு நாள் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்காரு. கருண் ராமனுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நடிகராகணுங்கிற ஆசையோட பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. அதோட பலனா KS ரவிக்குமார் சார் இயக்கிய எதிரி மூவியில் நடிக்கிற சான்ஸ் கிடச்சிருக்கு. அது அவரோட வாழ்க்கையில் முக்கிய தருணமாக அமைஞ்சது. சினிமா உலகில் இன்னும் பல சாதனைகள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சில காரணங்களால் அந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்துலையும் அவர் கமிட் ஆகலை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவரோட நடை, உடை, உருவத்தை பார்த்து கேலி செஞ்சுருக்காங்க. ஆம்பளைங்க இவரை செக்ஸ் ஒர்க்குக்கு தூண்டி இருக்காங்க. அது பிடிக்காதனால தான் இவர் நடிப்பில் இருந்து விலகி இருக்காரு. அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காரு. அப்போ தான் இவர்கிட்ட டான்ஸ் கற்றுக்க ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருந்து ஒரு ஃபாரினர் வந்திருக்கான். அவன் இவர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகியிருக்கான். இவரை யூரோப் கூட்டிகிட்டு போய் ஒரு டான்ஸ் கம்பெனியில் சேர்த்து விடுறதா சொல்லியிருக்கான். இவரும் நம்பி அவன் கூட போயிருக்காரு. அவன் ஒரு செக்ஸ் அடிக்ட். யூரோப்பில் இவனை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். கட்டி போட்டு அடிச்சிருக்கான். வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். இவரோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். வெளியில் சொன்னால் பாஸ்போர்ட்டை தரமாட்டேன்னு மிரட்டியிருக்கான். செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்கான். இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ஃபோனில் கூட பேச முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் ஒரு நாள் மொட்டை மாடியில் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தப்ப அங்கே அவரோட பக்கத்து வீட்டுக்காரரான உமா அப்படிங்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. அவங்கக்கிட்ட இவரோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுதுருக்காரு. காட்ஸ் கிரேஸ் அவங்க பையன் இமிக்ரேஷன் ஆஃபீஸர். அவர் மூலமாக தான் இவர் திரும்ப சென்னை வந்திருக்காரு. இவரை அடைச்சி வச்சுருந்த ஃபாரினர்கிட்ட இருந்து போராடி பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுத்து எம்பசியில் உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி விசா வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவரோட சொந்த செலவில் ஏர் டிக்கெட் வாங்கி திரும்ப சென்னை அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறதா பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு கருண் ராமன். சென்னை வந்து வேலை செஞ்சு பணம் சேர்த்து திரும்பவும் பாரிஸ் போயிருக்காரு. அங்கே போய் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே இவருக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த 2 லேடிஸ் அவங்களுக்கு ஃபேஷன் ஷோக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி பேக் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படித்தான் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்ன லெவல் ஃபேஷன் ஷோஸில் ஃபேஷன் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி தன்னோட திறமையால் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. டான்ஸ் கொரியோகிராஃபர்னால் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன ஃபேஷன் கொரியோகிராஃபர்? ஃபேஷன் ஷோவில் மாடல் ஸ்டேஜில் எப்படி நடக்கணும், எங்கே நிற்கணும், எப்போ திரும்பணும், என்ன போஸ் கொடுக்கணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க தான் ஃபேஷன் கொரியோகிராஃபர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு படத்துக்கு டைரக்டர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோக்கு ஃபேஷன் கொரியோகிராஃபர் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியம். சில வருஷங்கள்லேயே கருண் ராமன் சவுத் இந்தியாவோட ஃபேமஸ் ஃபேஷன் கொரியோகிராஃபரில் ஒருத்தராக மாறினார்.
சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற சிட்டிஸில் நடந்த பல முக்கிய ஃபேஷன் ஷோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் ஃபேஷன் துறையில் ஒரு பிராண்டாக மாறிச்சு. பல ஃபேமஸ் நடிகர்கள், நடிகைகள், மாடல்கள் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷோஸ் ஆர்கனைசேஷன், ஸ்டேஜ் அமைப்பில் புதுமை, பார்வையாளர்களை கவரும் விதம் இதெல்லாம் அவரை மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்துச்சு. ஃபேஷன் கொரியோகிராஃபராக மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டாகவும் ஜெயிச்சிருக்காரு. பல பிரபலங்களோட காஸ்டியூம் செலெக்ஷனுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காரு. திரைப்பட விழாக்கள், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், செலிபிரிட்டி ஃபோட்டோஷூட் இதில் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காரு. ஃபேஷனுங்கிறது வெறும் ஆடை அல்ல, ஒருத்தரோட தனித்துவத்தை வெளிப்படுத்துகிற கலைன்னு அவர் நம்பினார். கருண் ராமனோட மிகப்பெரிய சவாலாக இருந்தது சமூகத்தோட பார்வை தான். பல நேரங்களில் விமர்சனங்களும் அவதூறுகளும் வந்துச்சு. ஆனால் அவர் ஒருபோதும் தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்க முயற்சிக்கலை. நான் நானாகவே இருப்பேங்கிற உறுதியோடு இருந்திருக்காரு. அந்த தன்னம்பிக்கை தான் அவர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமாக மாத்துச்சு. வெறும் ஃபேஷன் நிகழ்ச்சிகளோட நின்றுடாமல் தொழில் முனைவோராகவும் முன்னேறியிருக்காரு. ஃபேஷன் அண்ட் மாடலிங் துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறமா தன்னோட பேரையே ஒரு பிராண்டாக மாற்றியிருக்காரு. 2020 பியூட்டிஃபுல் சாவோஸ்ங்கிற டேலண்ட் டெவலப்மெண்ட் அகாடமியை தொடங்கி மாடலிங், நடிப்பு, பப்ளிக் ஸ்பீக்கிங், க்ரூமிங் போன்ற துறைகளில் பயிற்சி அளிக்கும் முயற்சியை ஆரம்பித்தார். பார்மன்கிற நைட் லைஃப் அண்ட் கிளப் புக்கிங் ஆப்பின் வளர்ச்சியிலையும் பங்கெடுத்து டிஜிட்டல் தொழில் முனைவோராகவும் செயல்பட்டார். அப்புறம் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் வோட்கா பிராண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லையும் இருக்கார். இப்படி பல தொழில்களை வெற்றிகரமாக நடத்துகிற என்டர்பிரனராக உயர்ந்திருக்காரு. கருண் ராமன் வெறும் செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் மட்டும் இல்லை. 2021 ருபாரு மிஸ்டர் இந்தியா தேசிய அளவிலான போட்டியை டைரக்ட் பண்ணின முதல் சவுத் இந்தியன் ஃபேஷன் கொரியோகிராஃபருங்கிற வரலாற்று சாதனையும் படைச்சிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல்ஹாசன், த்ரிஷா, ராஷி கண்ணா, ஹன்சிகா மோத்வானி, ஹரிஷ் கல்யாண், சந்தோஷ் பிரதாப், சிட்னி ஸ்லேடன் போன்றவர்களுக்கு ஸ்டைலிஸ்டாக இருக்கார். கருண் ராமனோட வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாடம், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்மளை நாமே நம்பணும். 2வது பாடம், தோல்விங்கிறது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். 3வது, நம்ம தனித்துவமே நம்ம பலம், அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் கேலி செய்யப்பட்ட ஒரு சிறுவன், சமூகத்தோட விமர்சனங்களை எதிர்கொண்ட ஒரு இளைஞன், இப்போ இந்திய ஃபேஷன் உலகின் முக்கிய முகங்களில் ஒருத்தராக உயர்ந்திருக்காரு. அதுதான் கருண் ராமன். போராட்டங்களை வெற்றியாக மாற்றிய மனிதர், கனவுகளை கைவிடாமல் தொடர்ந்து பயணித்த மனிதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.